முடியும் for the joy of cooking வழங்கும் Cook with Komali season 4 powered by Shakti Masala range of product மற்றும் Cardia Advance கடல் எண்ணெய் co-presented by Prisma Leggings and Innova. Cook with Komali season 4 ஆர்ஜே பாலாஜன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்க அந்த டாஸ்க் இப்போ பிடி சூப்பர். காலில் சுகர் மாத்திரை போடல, கை காலெல்லாம் நடந்து போட்டு வந்துட்டேன். ஐயோ இரு எத்தனை சுத்து வரணும்? இரு என்ன ஒரு சுத்து என்ன தெரியாம பண்ணிட்டேன். அப்படிதான் நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். as a ஷெரீன் ஃபேன் மெம்பர், ஷெரீன் ஆர்மி. நீங்க பிசைஞ்சு கொடுப்பீங்களா? இல்ல இங்க பாரு, இந்த கையில பிசையறதோட அந்த கையில பிசைஞ்சாதான் உங்களுக்கு நிறைய முறுக்கு வரும். ஒரு ரெண்டு சொன்ன வார்த்தைக்காச்சும் பேசணும். நவுற அந்த பக்கம் வாணே, கை கழுவிக்கலாம் வாணே. சரி, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுங்க. இல்ல பரவாயில்ல. என்ன நீங்க? இல்ல எனக்கு ஷெரீன் ரொம்ப பிடிக்கும். நான் அங்கேயே சொன்னேன்ல, அங்கேயே சொன்னேன். பிடிக்காதா? இல்ல உங்களுக்கு ஏமா உன்னை பிடிக்குமா? மாவு பேசுற அளவுக்கு பிடிக்காது போதுமா? புகழ் வந்து எங்க 3 சீசன்லயும் வந்து அவன் தான் ஹீரோ. தெரியும். யா சோ ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ரம்யா பாண்டியன், செகண்ட் சீசன்ல யாரு? தர்ஷா, பவித்ரா. இல்ல அதான் ரெண்டு பேர். நல்லா ரெண்டு பேர். மூணாவது சீசன்ல ஐயா என்ன தம்பி பீலிங்கி? மூணாவது சீசன்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து யாருமே வந்து இவனை பாக்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க தான் உங்க கண்ணக்குழியில் தான் நான் வளரேன். சோ இவனுக்கு கல்யாணம் ஆகி இவன் பொண்டாட்டி வந்து கோயம்புத்தூர்ல வந்ததுனால இந்த நல்ல சமயத்துல அவளையே ஞாபகப்படுத்துற. எனக்கு அவங்க பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். வைஃப் இல்ல என் வைஃப் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க தெரியுமா? நீங்க வந்து உள்ள போனீங்க, நீங்க கண்டென்ட்காக நீங்க என்ன வேணா ஜாலியா நீங்க இது பண்ணுங்க. அண்ணன் வந்து பேச வேணா சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸா நாங்க ஜாலியா ஜெயிக்க போறோம். நம்ம ஜெயிப்போம் தங்கம். அச்சா 20 மினிட்ஸ் தான் தங்கம். தங்கச்சி ரொம்ப புண்படுத்துறாங்க. எவ்வளவோ இடையறாத பணிகளுக்கு மத்தியில் ஒரு குக் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வாழ்க்கையில என்னலாமா பண்ணிட்டான், சமைச்சு பாப்போம். இது வேறயா? அப்படி வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணீங்கம்மா நீங்க? என்ன வேணா நான் சூப்பர் சிங்கர் வந்தேன்ல. சரிம்மா. அவர் கோமாளியா வந்தேன். சரிம்மா. கோமாளியா வந்து எனக்கு ஒரு குக்கா வர முடியாதா அப்படி நினைச்சு வந்துட்டேன். வெரி குட். அப்படியே சூப்பர். இன்னும் பா இங்க தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் தரக்க போறோம். இது என்ன காக்கா கண்ட மீட்டிங் போனா போல இருக்கு. இது நீ பாத்துக்க, இதுக்கு முன்னாடி நீ பாத்துக்கணும். ஆஹா போதும். நீ எவ்வளவு ஒரு டைரக்டர், அவருக்கு புரிய சொல்லி கொடுங்களா? ஐயோ மனுஷனாவே சொல்ல முடியல. ஓகே சூப்பர் போதும். இது என்னது உள்ள? அது அவர் சொன்ன மாதிரி தான் இருக்கு. சார் ஒரு லவ் யூ சொல்லி ஐ லவ் யூ. என்ன ஆதாமா கொஞ்சம் மாவு இல்லாம தண்ணி கிளம்பா. நல்லா இருக்கு. இவ சூப்பரா போடுறாங்க. நான் ஸ்ட்ரெஸ்ல வந்து வடிக்கிறாங்க முறுக்கு. நான் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட். மெதுவா அமுக்குறது ஜாஸ்தி அமுக்கு, சுத்துறது மெதுவா சுத்து. ஆயில் ஆஃப் ஆயிடுச்சு. பாப்பா நல்லா இருக்கு. ஓ குனிஞ்சி செய்ய என்னென்னமோ பண்றானயா. என்னடா அது? வேற எதே எடுத்துட்டியா? வேற எதே எடுத்துட்டியா? என்னடா ஆச்சு? நீ கோமாளில என்ன எந்த பாத்துட்டு போற? ஒரு லெட்டர் வந்திருக்கு தெரியுமா? என்ன வந்திருக்கு? ஒரு லெட்டர் வந்திருக்கு தெரியுமா? வந்திருக்கு. பாரு. லெட்டர் எழுதி இருக்காங்க. வந்துருச்சா? ஐயோ வர. 1 2 3 4 5 6 வந்துருச்சு. 4 தான். ஐயோ 4. அமைதி. அப்படியே ஃபோக்கஸ் ஆயிருங்க. சும்மா அப்படி பயமுத்துற வேலையில வச்சிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு. சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கான். பிபி ஜி ஊதன பிபி உன்னை அப்புறமா வச்சிக்கிறடா. இருடா 8வது ரவுண்ட். ஐயோ வந்துருச்சு. அமைதி வந்துச்சு. ரெண்டு ரவுண்ட் வெளிய வந்துரும் போல இருக்கு. இல்ல வாங்காதே. சுனாப்பானா எப்பவும் போல ரெகுலரா போயிட்டு யார் ரசிக்க முடியாது. இன்னும் ஒண்ணு. ஜிபி வர. பாவு முடிஞ்சு போச்சு. ஐயோ படபட வச்சு பண்ணி மாறு. என்ன திட்டியா? என்னது? ஓ பொழுதுபோக்கு நான் தான் கிடைத்தனா? உன்னை இப்ப கேட்க முடியும். நீங்க புழிவீங்களா இல்ல புரிஞ்சிருக்கீங்களா முறுக்கு இதுக்கு முன்னாடி? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் சார். புரிஞ்சதெல்லாம் இல்ல, வழிஞ்சிருக்கான்னு. ஆக்சுவலா பாசிட்டிவா இருக்கிற டேபிள் உங்களுக்கு பண்ணுங்க. கொரோனா பாசிட்டிவ், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ ஒட்டிக்கல 6 7 8 9 10. இது என்னது 10? அடுத்த ரவுண்ட் கலாட் ஆயிருச்சே. நீ கொஞ்சம் சுத்து. அடியா மொளமா. ஏ பாத்து ஐயோ பேப்பர் போட்டீங்க.
ஏய் சூப்பர் 10 சுத்து ஏய் ஷெஃப் 10க்கு மேல இருக்கு 35 சுத்து முறுக்கு 35 சுத்தா இங்க வந்து பாருங்க நான் இத ஒட்டுனே. என்ன டெக்னிக்கா அடிக்கிறாங்க. வர மாட்டேங்குதுங்க பாரு வெளிய. அது பரவாயில்லை, இது முதல்ல ஒட்டி இது போடுனே. ஏன் இப்படி பாக்குறாரு? எங்க ஒட்டி இருக்கிறது? ஒட்டு ஒட்டு 10 சுத்து. போடுனே போடுனே, அப்படியே போடு. ஆ சரி, ஓகே ஓகே, காம் டவுன். நான் காம் டவுனா தான் இருக்கேன். நீ தான் ஒட்டி. சரி போடு. சார் உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனல் குக் வந்தா கூட என்ன இவ்வளவு வேலை வாங்குனது இல்ல. லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நான் சீசன்ல வந்து ப்ரொஃபஷனல் குக் தானே, சர்டிபிகேட் வாங்கி. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. ஹாய்ல எனக்கு பயங்கரமா பயம். இப்ப அந்த முறுக்கு நீ இறக்குறது தான் மேட்ரு. உள்ள ஏய், இவங்க- அப்படியே லைட்டா சாட்சி இவங்க இறக்குங்க. பேசுற பயங்கரமா தமிழ் பேசுறீங்க எனக்கு லிங்கா படம்லாம் ஞாபகம் வருது நீ அணைய கச்ச மாட்ட அவளை தான் கச்சுவ ஏய். ஆஹா வாவ் வாட் ஜிபி Come on. ஐயோ பாத்து கண்ணு சுள்ளிக்க போகுது. இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. ஆஹா அவங்கள கவனிக்க கூடாது. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. புகழ் ஒரு முறுக்கு உள்ள வெற்றிகரமா டவுனா ஐயா ஆமாங்கய்யா, ஆனா அது கொஞ்சம் அது வந்து பரவாயில்லையா? நான் செங்கல்பட்டு போனா, ஆனா அது மருவத்தூர் டிக்கெட் எடுத்திருக்கு. ஜிலேபி மாதிரி அதனால இருக்குல்ல? வேற வழி இல்ல. எது மாதிரியும் இல்ல நீங்க அது எது அது வேணாலும் நம்ம எதுவும் நான் கூப்பிட்டுக்கலாம். சொல்லிக்கிறேன், நாங்க போய் படிக்கலாம். புகழ் கல்யாணத்துக்கு நான் வந்து போல ஐயா நான் அஞ்சாம் தேதி கல்யாணம் அன்னைக்கு. நான் தெரியாம பண்ணேன் கல்யாணம். மட்டும்தான் பண்ணிருக்கோம் புகழ். சங்க இப்ப இன்னொன்னு போட முடியாது இதுல. ஏன்? Actually, எடுத்து ஜூன் வரணும். 5ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம் வச்சிருந்தாரு. செப்டம்பர் அக்டோபரா புகழ் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஐம் ரியலி சாரி சிஸ்டர். ஐயா இருக்கட்டும் ஐயா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா கண்டிப்பா புகழ் வீட்ல சீமந்தம் நடக்கும்போது நான் வருவேன். அதுக்கு இந்த சீர் முறுக்கு எடுத்துட்டு வரேன். ஓகே ஏய் என்னடா கொடல கைட்டி போட்டுருக்கற? குடல் இல்ல, அது நான் ஆக்சுவலா போட்டதான் நம்ம ஊர் ரோடு அந்த மாதிரி. அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல 10 ரவுண்ட் இல்ல. அது எனக்கே தெரியல, 10 ரவுண்டே இல்ல. 12 நம்மள இது பண்றாங்க, டிஸ்கரேஷன் பண்றாங்க. இப்ப அர்த்தம் சுத்தம் இல்ல அப்ப இருக்கு. இதே டைலாக்லாம் நான் பேசுவேன், பாத்துக்கு அவசரப்பட்ட வார்த்தை விட்டுறாது. அதுக்காக சொல்றேன். இல்லனே விட்டு பண்ணு ஒட்டு போட்டா போட்டு வழி இல்ல. அண்ணா என்னடா நீ கோலம் போட்டுட்டு? ஏய் பாரு ஓரளவுக்கு ரவுண்ட் வந்திருக்கலாம். அப்படியே ஒட்டி மேட்ச் பண்ணி உள்ள தூக்கி போட்டு அவ்வளவுதான். பக்கத்துல ஒட்டி விடு. பக்கத்துல ஒட்டி விடு. ப்ளீஸ் கொஞ்சம் மாவு கொடுங்க. ஏய் போமா. அவனே எல்லாரும் ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? சரி மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. சோமாலிய மாதிரி எல்லாம் குக்க பண்ண ஆரம்பிக்கலாம். நான் பண்ணு போ. என்ன விட்டு போற? இங்க தான் இருக்கேன். ஐயா அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. இந்த வர மாட்டேன்னு நினைச்சா இந்த கீழே மாட்டேன். பிடிங்க, கீழே பிடிங்க. ஏனோ தெய்வம் சதி செய்தது. அட பேயில போவாங்க. நம்ம கரெக்டா செஞ்சாலும் அது தவறாதான் போய் முடியும். ஐயோ அம்மா அமுக்க முடியாது. என்னடா பிலிம் காட்டுறீங்க? மாமா பேயில போவோம். மூஞ்சி கண்ணல வச்சிட்ட போறடா. குட்டி போட்டு என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா என்னாச்சு மாமா? யோ மாமா அட என்ன மாமா அடியே எனக்குன்னே வருவீங்களாடா? மாமா என்ன நான் ஏன் இந்த பக்கம் போய்ட்டான்? அப்படியே போறோம், இதான் பெஸ்ட். மூஞ்சி மாறியும் பாரு. என்ன தானே அப்படி பாக்குறீங்க? இந்த ஆங்கில பாருங்க. ஆஹா சுத்தி தாங்கி இவ்வளவு கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியலையே. ஒரு பட்டு சித்தகா. போடா. ஏங்க நீங்க ஷெரீனுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க எப்ப பாரு இது மாதிரி பண்றீங்க. ஷெரீனுக்கு இங்க ஒரு முறுக்கால் சுட்டிங்களா இல்லையா? நோ, இப்போதான் சரியா வந்துட்டு இருந்தது. அவங்க வந்து பட்டர் பேப்பரை இழுத்துட்டாங்க. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கல. எனக்காக 5 ரவுண்ட் உங்களுக்கு ஓகே சொல்லுங்க please. நான் என்னோட எனக்கு ஷெரீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். அதுக்காக நான் 5 ரவுண்ட்ல குறைக்க முடியாது. சரி எப்படியாவது ஒரு 7 வந்துருங்க. நான் உங்களுக்கு கன்செஷன் வாங்கி தரேன். ஓகே பக்காவா? நான் ஷூரா 7னா உங்களை பாஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே டன் 5 6 7 8 சாரி. நமக்கு அட்வான்டேஜ் வேணும். டென்ஷன் இல்லாம வேலை பார்ப்போம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வாய்ப்பு இல்ல ராஜா.
தாங்க இருங்க, உங்களுக்கு நான் வேற ஒரு ஹைட் சார் எடுத்துன்னு வரேன். தாங்க அந்த ஹைட் காட்டுறாங்க உட்கார். தெரியுதா இப்போ வலி? என்னது இது? எவ்வளவு ட்ரிக்ஸா ஏறி உட்கார்ந்தான் பாருயா. ஐயோ அம்மா ஒரு நிமிஷம் கை கை வலிக்குது. வலிக்குது. சூப்பர் 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 சூப்பர். எத்தனை சுத்து இருக்கு? போட்ரு கவுத்துரு. இதுக்கு மேல சாஞ்சி உருண்டுறோம். கவுத்துரு நான் அவன் 6 இடத்துல ஒட்டி வச்சிருக்கான். எப்படா விழும்? என்னைக்கு போடுவேன்? நீ சிரிக்கிறதுல பாதி உதிர்ந்துருச்சு. இதுக்கு மேல நீ போட்டு பண்ணு. எப்ப போடுவேன்? பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு. கமான் நான் ஃபுல் பலத்தை காட்டுனா. ஒரு படத்தை காமிச்சா வெளியே சதக்கம் வந்துருது. காமெடி பீஸ். Oh my god! ஏயா கத்துற? ஏய் ஒரு பிரான்ஸ்காரங்க இவ்வளவு நல்லா போடுறாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஏன் சார் வெக்கப்படணும்? ஏன் வெக்கப்படணும்? சூப்பர். ஏய் இதுவும் நல்லா தான் இருக்கு. யுவர் ஆனர். வேலை சொல்லியே கொல்றாங்க. தப்பா போடுறப்பா. சரி கவுண்ட்டுக்காக இருக்கட்டும். நீ கத்தத பார்த்தா நல்லா வந்துச்சு. அமைதியா இரு. ஏய் நான் போட்டேன். என்னடா சத்தம்? முறுக்கு போட்டேன். முறுக்கு போட்டியா? ஏன்னா சீடா போட்டுருக்க சுத்தி. ஆமா அகபார் போட்ட முறுக்கலாம். நம்ம பரவாயில்ல. என்னாச்சு? அப்பா கூட்டு பண்ணிட்டு இருக்குப்பா. இங்க பாருங்கப்பா. ஏய் 10 ரவுண்ட்ஸ் முறுக்கு. ஒரு ரவுண்டுக்கே குழந்தை கையெல்லாம் போட்டுக்கிச்சு. 5ஆம் தேதி கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. கல்யாணமே விட்டுருங்கய்யா. ஏய் குக்கு பண்ணு. ஏய் கை வலிக்குது. அது கை வலிக்குதுன்னா சும்மா கிடையாது கோமாளிங்கன்னா. சும்மாவா? முறுக்கு சீனியர் கோமாளி. நீ கோமாளியா இருக்கும்போது முறுக்கு சுத்தினது கிடையாது. இப்ப குக்கானாலும் சுத்த மாட்டேற. அப்புறம் எப்பதான் சுத்துவ? உங்க டேபிள் தான் வரவே இல்லை. என்னடா நடக்குது? ஒவ்வொரு எத்தனை போட்டு பாகியில இங்கே அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கே இவங்க கூட சேர்த்து. பாரு இன்னும் பயிற்சி வேண்டுமோ? Okay, how do you feel that task? Is it difficult or easy? ஐயோ பாத்தேன். ஏய் 10 மினிட்ஸ் ஆச்சு. குக்கு மாறுங்க. கோமாளி வாங்க. தங்குவா குக்கு ஏய் இதுக்கு மட்டும் ரெடியா இருக்கு. கை வலிக்குது. இது வர இப்படி எடுத்து பாரு. வர மாட்டேங்குது. இப்படி ஒடிஞ்சிரும். எங்க இருக்கேனா? ஐயோ சூப்பர். அண்ணா இப்படி பண்றீங்க? நீ என்னமா இப்படி தள்ளின்னு வர இது? ஐயோ சூப்பர்ண்ணா. என்ன பண்றீங்க? கண்ணு போடாத. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்கார்ந்திருக்கான்? நீலிங் டெக்னிக்கா? அவ கீழ பாரு. கீழ உட்காருங்க. அம்மா அவர் ஹைட் கீழே போயிட்டாரு. என் ஹைட் ரொம்ப உள்ள போயிடும். பண்ணுங்க நல்லா இருக்கும். அப்படியே கவுத்து. இப்ப பாரியா. இது மட்டும் ஆனா இறக்கணும் கரெக்டா. மாப்ள கையில இப்படி எடுத்து அப்படியே வழுக்கி விட்டுரு. இப்ப ஒரு கையில இருக்கிறத மட்டும் இப்படி உள்ள விட்டுரு. அழகா கூட நான் அதுல போட்டு பாரு. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க. நீ தர மாட்டேன். ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அட்வான்டேஜ் வேணும்னு தான் நினைச்சேன். பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஐம் ஸ்கேர்ட். நீ கூட நான் அடையறேன். எடுக்க வேணாம். நான் மாமா நீ தொட்டு பாரு. மாமாவாகுது. நீ தொட்டு மாமாவாகுது. நான் தான் குக்கு. யார் இவன்? தண்ணி போடுங்க. தொடக்கூடாது. உடஞ்சிடாம. கண்ணு வந்துரும். கட்டுப்படுமாங்க. It's last 5 minutes. So குக்கு கோமாளிகள் சேர்ந்து இந்த சீர்முறுக்க சுடலாம். ஷெஃப் அவங்க என்னோட மாவை எடுத்து போயிட்டாங்க. என்ன சொல்ற குட்டிமா? யாரு? சரி சரின்னு எடுத்துக்கிறோம். ப்ளீஸ் எனக்காக விட்டுருங்க. அது ஓபன் பண்ணி மாஸ்க் புகழ நான் பார்த்து வெறி ஆயிட்டு அப்படியே சுடணும்.
புள்ளினா புள்ளினா இவ்வளவு பெருசா வந்திருக்கீங்களா ஒரு முறுக்கு சுட தெரியுதா என்ன சுத்திட்டு இருக்கான் முறுக்கு தான் சுத்திட்டு இருக்கான் ஏங்க ஏங்க என்னைய பாருங்க பாருங்க நீங்க வந்து பாருங்க அண்ணா இங்க நில்லுங்க என்னைய பாருங்க என்ன வேணும் மண்ணமே வேணாப்பா நானே பாத்துக்கிறேன் பாத்து எது போ என்ன என்ன நான் பாத்துப்பேன் யாரும் பார்க்கல. எத்தனை முறுக்கு சுட்டிருக்கீங்க? இது சேர்ந்து முறுக்குங்க முறுக்குங்க என்னப்பா சொல்றா மாமா என்ன இங்க என்ன வேணும் முறுக்கியா முறுக்குங்க முறுக்கா யாரு முறுக்கு மாமா ஏன் முறுக்குங்க அட என்ன ஏன் முறுக்குங்க முறுக்காங்களே எனி ப்ராப்ளம் ஷாலினி ஏன் முறுக்குங்க ஏன் முறுக்குங்க முறுக்கு வச்சுதார யார் எடுத்தது மூணு ஓடு இங்கதான் இருக்குப்பா ஏன் கண்ட்ரோல் ஆக்கு முறுக்கு யார் எடுத்தா எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாங்க முறுக்கறிய முறுக்கி முறுக்கு யார் எடுத்தா முறுக்கா இது முறுக்காங்களே இரியா நீ வேற கத்தி பயமுட்டாத பெரும் பயனுள்ள தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நான் முக்க பாத்துக்கோ இனிமே யாரும் இதெல்லாம் தொட முடியாது ஏய் கத்தி எங்க வந்துருச்சா அட மலக்குறங்க கவு ஒரு தட்டு மூடிட்டு தட்டு கவுத்துரு ஆமா இறங்க மாட்டேங்குது விழுந்துட்டான் அப்படியே இப்ப பாரு சுனு உள்ள இறங்கி இருக்கும் பாரு ஏன் அவன் செம்மையா சுத்தினான்டா நான் தான் வந்து கையில எடுத்து பண்ணணும் அதான் டெக்னிக்னு சொல்லி அண்ணே முறுக்கு காரா சேவாயிடுச்சு கட்ட எல்லாம் நல்லா இருக்கிறான் டேய் கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் மாதிரி ஆடா அப்ப பின்னாடி ரைட்ல வர லெஃப்ட்ல வந்து சாவர்த்திர வர டேய் I don't want to give up like this. தங்கம் இது கேசரி மாதிரி வருது தங்கம் சரியா நீங்க ரொம்ப வட்டியா ஒரு ரெஸ்பெக்ட் என்னது முறுக்கு போடணும் இந்த காரசீவி இந்த சீனி போடக்கூடாது போறீங்களா இல்ல திருடணுமா ஆமா என்னமா சரியா என்னப்பா இரு நீ போடாத ஐயா ரெண்டோ போடலாம் நீ நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துனா போ ஓகேப்பா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் கணக்குல 9 8 7 6 ஃபர்ஸ்ட் டாஸ்க் கலக்கிட்டீங்க முதல்ல நம்ம கூப்பிட போறது குரேஷி சிவாங்கி காலேன் அண்ட் மோனிஷா வாங்க ஐயோ காலி நம்பதானா நய முக்க அங்க பின்னால பா அவங்களுக்கு எதிரி போட்டாங்க சுத்தவனுங்க இல்ல ஆஃப் பண்ணியாச்சு வேஸ்ட் பண்ணாத ஒரு நாளைக்கு இருக்குவாங்க அப்பா இது என்ன மெக்சிகன் அதர்சமா இத பார்த்தா முறுக்கு மாதிரியே இல்லையே இல்ல ஆக்சுவலா சூப்பரா இருக்கு ஐயோ நம்ம தான சொல்லுவாங்க நான் காட்ட மாட்டேன் சேஃப் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் முறுக்கு அப்படின்றதுனால இவ்வளவு பாக்குறீங்க இதுக்கப்புறம் வர முறுக்குலாம் நான் அங்க போய் இல்ல அது பார்த்தேன் முறுக்கான்னு பார்க்கணும். எத்தனை முறுக்குன்னு பார்க்கணும் ஐ திங்க் மூணுமே செலக்டட் தான் ஆமா சார் நீங்க சொல்லிட்டீங்கல்ல எல்லாருக்கும் அட்லீஸ்ட் 1 or 2 or 4 ஏதான் ஒன்று ஆயிருக்கு எங்களுக்கு ஒன்று கூட ஆகலையே What one? இது பாருங்க ஆக்டோபஸ் முறுக்கு இது தெரியாது சைனீஸ் வாஸ்து முறுக்கு இங்க முடிஞ்சிருக்கும். முறுக்கு தானே சொல்ல சொன்னோம் காலேன் அது நம்ம இல்ல இது சர்டிபிகேட்டோட வந்தாங்கல்ல அவங்க இது சிவாங்கி இது என்ன கண்ணா முறுக்கு இதுல நடுவுல முறுக்கங்கடா நடுவுல முறுக்கு இருந்தா நீங்க பார்க்க முடியுமா ஓட்டையில அதனால நடுவுல ஓட்டை இதுல எது நடுவுல இல்ல அந்த சுத்தி எங்க ஆரம்பிச்சது நீங்க கண்டுபிடிங்க ஓ நல்லா இருக்கு இந்த கேம் நல்லா இருக்கு எங்களுக்கு வேலை கொடுக்குறேன் வெரி சாரி ஐ லெட் யூ டவுன் ஐயோ நான் தானே சொன்னேன் என்ன குப்பி என்கிட்ட சொல்லிட்டு எனக்கு குரேஷி ரொம்ப பிடிக்கும் அதுக்காக ஒரு முறுக்கு செலக்ட் பண்ணுங்க முடியாது அது மாதிரி பாரபட்சம் எல்லாம் பார்க்க முடியாது சார் ஓப்பனிங் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும் ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க புது குக்கு ஷெஃப் நீங்க ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க வேணாமா கடமேன் வந்துட்டா எங்க அப்பா ஒரு டெலக்ஸ் பாண்டிய மாதிரி 10 வரல வரல அப்ப வேணா எனக்கு ஓகே எனக்கு அவ்வளவுலாம் ரெண்டு பேரும் பிடிக்காது அவ்வளவு பிடிக்காது குரேஷி அண்ட் சிவாங்கி 0 ஜீரோ முதல் ரவுண்ட் ஜீரோனே இந்த சீசன் எனக்கு எப்படி தெரிஞ்சு ஜீரோ வந்துட்டாங்களா யாரும் ஒருத்தர் யார் ஜீரோ ஹலோ உங்ககிட்ட முறுக்கேட்டுக்கு இருக்கு அட்லீஸ்ட் காலேன் மோனிஷா 3 உங்களை முறைக்கிறார் சார்
ஏய் நீ போக மாட்டியா என் பேர் தான் சொல்றாங்க நீ எங்க இருக்க சரிங்க, நான் தொடக்க இங்க யார் பேர் சொன்னாங்க இங்க யார் பேர் சொன்னா உன் டேபிளுக்கு நான் போவா சார், நான் இந்த table உன் ஆள்கிட்ட நான் போவா விடுங்க நான் சின்ன பையன் மன்னிச்சிருவேன் போப்பா 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 பிச்சு போடுங்க ஓகே Thank you. ஃபர்ஸ்ட் யார் வர்றான்னு முக்கியம் இல்ல லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றான். நீ சமைக்கிற நான் சமைக்கிறேன் வா போலாம். அடுத்து நம்ம கூப்பிட போறது ஆண்டி அண்ட் முத்து வாங்க. சுஷ்டி அண்ட் புகழ் வாங்க. வாவ் என்ன சரியான பேரா இருக்கு. ஆமா எப்படி பண்ணிட்டாங்க வாவ் 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 முத்து பயங்கரமா பண்ணிட்டீங்க. ஷெஃப் இத பாத்துக்கீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒன்னு இருக்கும். அதை வச்சு சுத்துறா இவ்வளவு அழகா ரவுண்டா. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. அது பேர் காம்பஸ். காம்பஸ். அதாவது இந்த முத்து நீங்க எஃபோர்ட் எடுத்தது வந்து சூப்பர் எஃபோர்ட். வெரி நைஸ் ஆண்டி அண்ட் முத்து. ஏய் ஆண்டிக்கு ஒரு விசில போடுங்கப்பா. சூப்பர் ஆண்டி. போத் ஆஃப் யூ ஆண்டி வெரி குட் ஜாப். ஆனா என்னன்னா என்னதான் 52 வயசு ஆனாலும் முத்துடைய கை ஆடவே இல்லை. ஆமா ஏங்க ஆதார் கார்டு பார்த்தாச்சு சும்மா நீங்க சார் யாருமே வந்து நீல் டவுன் போட்டு பண்ணல. இந்த அவர் நீல் டவுன் பண்ணாருங்க. பனிஷ்மென்ட் முறுக்கு வந்துச்சு அதை மட்டும் பார்க்கணும் நம்ம. முக்கியம் இல்ல கடைசில வந்தது கரெக்டா வந்துதான் பார்க்கணும். கரெக்டா வந்திருக்கு. இல்ல நாங்க காரச்சும் போடல காரச்சும் இல்லைங்க காரைக்குடி போயில நீங்க நாங்க அது சொல்லல. நீங்க அழகா நீல் டவுன் உங்களுக்கு பெருமையா தான் சொன்னாரு. அது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுல இருக்காப்ல. நீல் டவுன்னா முட்டி போட்டு நீங்க போட்டீங்க உங்களுக்கு பெருமையா சொன்னா இவர் சண்டைக்கு வரப்பல குரேஷ். நாங்க நீல் டவுன் போட்டேனே முட்டு சொல்லியோம். So yeah, hats off to Muttu because he gave me the confidence to do it and we did a good job. என்ன சொல்றாங்க தெரியுமா? முறுக்கு கெட்டு போறது நீ தான் காரணம்ன்றான். நீ தான் எடுத்து கொடுத்தியா அதனால தான் முறுக்கு நல்லா வந்துதான். நடுவுல ஒரு முறுக்கு காணாம போச்சுல. அது யார் எடுத்தது யார் பண்ணது? அந்த வெறும் முறுக்கா காணாம போச்சு. பாத்திரமே காணாம போச்சு. ஒரு பொண்ணு நம்மள நம்பி வந்தது அங்க யார் கைய வச்சு திருடினது? காங்கலியா ஆமா இடையில தேடிட்டு இருந்தீங்களே முறுக்க மாட்டிக்கிட்டா காட்டேரு மே மாட்டிக்கிட்டா. என் கால் கடிலாம் பூந்து போய் பாத்தீங்களே முறுக்கு தம்பி இப்ப சந்தோஷம் தானே? முறுக்கு திரி வெக்கமா இல்ல உனக்கு? முறுக்கு தெரியுது மூஞ்சி மாதிரி தான் தெரியுது இது. எக்ஸ்கியூஸ் மீ இந்த நீங்க திருண்ண யாரோ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அங்க. என்கிட்ட வராதீங்க. ஆனா அவங்க ஜஸ்கல்ல தான் அவங்க தெபல்ல தான் ஆனா யாரோ நம்ம தெபல்ல வந்து எடுத்தது தெரியல. ஒரு இடத்துல ஆனா அவங்க முறுக்குல ஒரு முறுக்கு எங்க முறுக்கா தான் இருக்கும். அது பாத்துருங்க. அப்படியே இல்ல. தங்கா நீங்க பேசாதீங்க. சைலண்ட் நீங்க தலைங்க. வாங்க உங்க முறுக்கு எது கண்டுபிடிங்க. உங்க முறுக்கு கண்டுபிடிங்க. நம்ம கிட்ட 3 முறுக்கு இருந்தது ஒரு தட்டுல. ஐயா இது எங்க முறுக்குங்க? இரு இப்ப இது உங்க முறுக்கு நீ சொன்னல. அது என்ன சாட்சி? அது புகழோடது. இது யா முறுக்கு நீ என்ன சாட்சி? இதுல ஜீரகம் போட்டுருக்கு. இது ஜீரகம் போடல. ஜீரகம் போட்ட முறுக்கு புகழோட முறுக்கு. நான் நடிச்சது ஒரு த்ரில்லர் அப்படின்னு நினைச்சா நீ தாண்டா. இந்த சின்ன கவுண்டர் படத்துல கண்டுபிடிப்பாங்களே அவர் குஸ்தி வாத்தியாரு அந்த மாதிரி பண்ணுங்க. அப்பா நீங்க சொல்லுங்க. கண்டுபிடிச்சால ஆக மொத்தத்துல ஜிபி முத்தன் ஆண்டி சுட்டது 5 முறுக்கு. ஆமா. அண்ட் புகழ் அண்ட் சிருஷ்டி சுட்டது ஒரு முறுக்கு. ஒரு முறுக்கா? ஒரு முறுக்கா? இது வழியா அவங்க ஃபேஸ பாத்தீங்கன்னா இது ஓகே பண்ணலாம் சார். நேர்மை சார் நீங்க நாட்டாம விஜயகுமார் மாதிரி. சரி ரைட் ஓகே. நீங்க முறுக்கு காமிச்சு என்ன சொன்னீங்க? இதே மாதிரி 10 ரவுண்ட் இருக்கணும் முறுக்கு வேணும் கேட்டீங்க. ஆமா. ஏதாவது முறுக்குல ஜீரகத்தை பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி. எனக்கு புகழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஷெஃப் எனக்காக ஒரே ஒரு நீங்க இதை ஒத்துக்கணும். ஜீரகம் போட்டு மக்களுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா அவரே இந்த ஃபுல் முறுக்கி சாப்பிட்டாருன்னா இந்த முறுக்க காமிச்சு இந்த ஃபுல் முறுக்க நீங்க சாப்பிட்டுருங்க. 2 முறுக்கா கணக்கு வச்சுக்கலாம். அண்ணே அவன் ஜீரகம் போட்டேன்னு சொன்னான். அந்த மாவு எங்கெல்லாம் போட்டேன்னு சொல்லல. அது நான் பார்த்தேன். அதுதான் நீங்க மக்களுக்கு பண்ண முறுக்க நீங்களே ஒரு வாட்டி சாப்பிடுங்க. ஏய் சுஷ்டிக்காக இந்த முறுக்கு நீ சாப்பிட்டா உனக்கு ஒரு முறுக்கு எக்ஸ்ட்ரா கவுண்ட். முடி மட்டும் இருக்கு. இல்ல முடி இல்ல என்ன தெரியல. எப்படி பண்ணலாம்? ஐயா இது என்னன்னு தெரியல. இல்ல அதே முதல் 3 சுத்து மூக்க கவுண்ட். என்ன இதை சாப்பிட்டுருங்க. ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்தது. புகழ் சாரி புகழ் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஃபுல்லா புகழே சாப்பிடணும். சாரி 30 செகண்ட். ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சூப்பர் ஷெஃப் இதுக்காகவே நீங்க கொடுக்கணும். வெரி குட் வெரி குட். ஆக மொத்தத்துல ஆர்கே பாலாஜி பிராங்க் பண்ணாரு. நீ சுட்டது ஒரு முறுக்கு. இது தப்பு. சாரி புகழ் என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஏய் நான் கூட வரல மாப்ள பரவாயில்லை. ரொம்ப சந்தோஷம்.
ஷெஃப் அடுத்த ஆளுகளை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா யாரு? ஆல்மோஸ்ட் இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்றதை நான் இப்பவே ப்ரெடிக்ட் பண்றேன். எஸ் as a ஷெரின் ஆர்மி மெம்பர் ஷெரின் நான் தேவையே இல்ல இருந்தாலும் சிங்கப்பூர் தீபக் and கிஷோர் ராஜ்குமார் and ஓட்டேரி சிவா வாங்க. பொறுமையா வா. ஏய் நாம வரேன். ஐயா உரா. மாவுல போட சொன்னா இங்க பாருங்க நூடுல்ஸ்ல போட்டுருக்கானுங்க ஷெஃப். இல்ல அது குழந்தைகளுக்காக ஸ்னேக் அண்ட் லேடர் லூடோலாம் இருக்கும். ஒரு மனசாட்சியே இல்லாம ஷெரினுக்கு ஒரு முறுக்கா சுட்டு கொடுத்துருக்கலாம். சரி நிக்க நான் 10 முறுக்கு சுட்டேன். ஒண்ணு கூட சரியா வரல. நான் என்ன பண்றது? ஜல்லி கம்பி இருக்கு, கம்பி எங்க? அதை விட்டுட்டேன். குப்பை தட்டுல போட்டு. நிஜமாவே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா நீங்க எடுத்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா 0 தான். இந்த அப்ரிசியேஷன் ஒண்ணுத்துக்கும் இல்லன்றாரு. ஓகே thank you both the team. போ வேகமா. அடுத்ததான் நம்ம கூப்பிட போறது விசித்ரா, சுனிதா, விஜய் விஷால் and சிலிமிஷன் சிவா வாங்க. வாவ் எல்லாரும் முறுமுறுக்கா சுட்டுருக்காங்க. இல்ல எதுமே சொல்லாது ஏன்னா நீ நிறைய இடத்துல நான் திருண்டத பாத்துட்டேன். சோ இந்த டேபிள்ல இத வந்து நான் அப்படியே டிஸ்குவாலிஃபை பண்றேன். நான் எதுவுமே அலோவே பண்ணல. இல்ல அவன் எல்லா இடத்துலயும் ஒண்ணா பாத்துட்டான். கண்டிப்பா சத்தியமா சார் நான் திருடனே எடுத்து குத்துட்டாரு. எங்க டேபிள்ல இருந்து திருடினாரு. இல்ல திருடினதே தப்பு தானம்மா. அப்புறம் எடுத்துட்டு போய் கொடுத்தா என்ன எடுக்கலாம்? ஃபெயில் நல்லா பண்ணி ஃபெயில் ஆயிடும். பாரு டேய். நல்லா படிக்கக்கூடிய பையன் விஷால்லாம். ஓகே நல்லா பண்ணி ஃபெயில் ஆயிடும். சத்தியமா திருடல சார். சும்மா சொன்னப்பா. சார் என்னோட டேபிள்ல திருடி இருக்காரு. இல்ல திருப்பி குடுத்தானடா போடா. திருடினதை ஏன் நீங்க இது பண்ண மாட்டீங்க? ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? சரி ஓகே இந்த முறுக்கு சாப்பிடுங்க. ரெண்டு தெரியுமா? ஓகே நீ ரெண்டு ஓகே. ஓ நீ எப்படி ஃபீல் பண்ண இந்த டாஸ்க்? உண்மையா சார் நான் தான் சார் எல்லாமே பண்ணேன். பெஞ்சது ஃபுல்லா நான் தான். நல்லா சுத்துற வரைக்கும் நான் தான். அப்ப நீ சொல்ல வரது குக்கு ஒண்ணும் பண்ணவே இல்ல, நீ தான் பண்ணல. ஆமா அவர் எதுவும் பண்ணல சார். எதுவுமே பண்ணலையா? நீ நான் தான்டா குக்கு யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஓ கூட நின்னது நான் தான்டா. ஆக்சுவலா நான் பார்த்தேன் இவர் நிறைய வேலை பண்ணாரு. யாரு? சிவா. கரெக்ட்டா பாத்துட்டேன் சார். அவர் பாக்குறப்ப நான் வேலை செஞ்சேன் சார். ஓகே கவுண்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது ராஜாயப்பா and ரவீனா வாங்க. டான்ஸ்ல ஆனா அசிங்கமா இருக்கும். நான் நார்மலா இந்த ஜோடி ஆட்டம் நம்ம பரவாயில்ல சுனிதா. ஐயோ பாவம் போயிடு அப்படியே ஒன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நினைச்சு கேக்கெல்லாம் கொடுத்தா கூட்டா நீங்களே வர வேணும் வர மாட்டேன்னு ஆமா சொல்லுங்க. முறுக்கு சுட்டதுக்கு அப்புறம் மடிக்க முடியாது. அதனால தான் மடிச்சு சுட்டுருக்காங்க. ஆனா பொம்பளைங்க போடுற நெக்லஸ் மாதிரி என்ன மாதிரி லைன்ல சுட்டுருக்காங்க பாரியா? 5 லைனை பாரியா? யாரு நீங்க தானா? நான் தான். எதா தேர்மா? டோட்டலா வந்து உங்க ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 0. -2.5. எதுவே சரியா வரல. ஓகே வெற்றிகரமா அட்வான்டேஜ் டாஸ்க் ரொம்ப அழகா பண்ணி முடிச்சிட்டீங்க. சோ இன்னைக்கு நடந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ண போறது யார் ஷெஃப்? ஒருத்தர் நான் சொல்ல இன்னொருத்தர் நீ சொல்லு. ஆண்டி நீ சொல்றது முத்து. இது இவ்வளவு கத்தி சொல்றதுக்கு சொல்லி என்ன ரகசியம் ரெண்டு பேர் பேசுனீங்க இப்ப? அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணது ஆண்டி and ஜிவி முத்து. ஓகே சோ மெயின் டாஸ்க் எல்லாம் ரெடியா? ரெடி. இந்த மெயின் டாஸ்கோட பேரு எங்க வீட்டு சமையல். ஆஹா அப்படியா? நீங்களே எடுத்துட்டு வந்துருவீங்களா? ஸோ இந்த சமையலை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு டிஷ், ஒரே ஒரு டிஷ்ஷை நீங்கள் மைண்டில் செலக்ட் பண்ணி அந்த டிஷ்ஷை நீங்கள் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. பக்கத்து வீட்டு சமையல் தானே எனக்கு தெரியும். வீட்டை மாற்றக்கூடாது, ஃபுட்டை மாற்றி ஏதாவது பண்ணும். இட்லி கார சட்னி ஏதாவது உங்க இஷ்டம். எனக்கு 2 எக்ஸ்ட்ரா. அந்த டிஷ் வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபுட்டாக தான் இருக்கணுமே தவிர மற்ற குசின் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி குக் பண்ண முடியாது. ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இருக்குமே சார் அதெல்லாம் வேணாம் சார், அந்த டீமை பாருங்க சார். வேணாம் எப்போ நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும். அந்த என்ட்ரன்ஸ் இதோ. என்னது இது? ஒரு சீசன் பண்ணிருக்கேன், ஆனா இது என்னன்னு தெரியலையே. கையனே புதுசா இருக்கு. ஐயோ நீங்க ஒரு கையில மாட்டுவீங்க, நான் ஒரு கையில மாட்டுவேன். என்ன காலுக்கு ஒரு கையில மாட்டிக்கணுமா? அதுதான் படாக் படாக் படாக்ல சுத்தம். ஓ ஒரு கை தெரியல, எனக்கு அப்படியே தான் தோணுது. அண்ணா அண்ணா அந்த கை இல்லாமலே இது பெரிய கை மாதிரி தான் இருக்குது. டம்முனாச்சா தானங்க பாடி
ப்ளீஸ் இந்த 45 நிமிஷத்துல 10 நிமிஷம் குக்குங்க 2 கையிலயும் இந்த கையை மாட்டிப்பீங்க. குக்கு 2 நீங்க வச்சா யார் சமைப்பா? இதோ ஈஸியா இருந்ததா சொல்றேன். வெங்காயம் மட்டும் கட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். எல்லா வேலையும் நீதான் பண்ண. நான் அப்பவே நினைச்சேன். வேற வேலை இல்லையா எங்களுக்கு? குக்குங்க இந்த மாதிரி 2 கையிலயும் மாட்டிப்பீங்க. நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. இதுதான் உங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ். நீங்க வாயில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உங்க கோமாளி கிட்ட என்னென்ன பொருள்லாம் கொண்டு வரணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும் நீங்க சொல்வீங்க, அவங்க அதை செய்யணும். ஸோ முதல் 10 நிமிஷம் கோமாளிங்க குக் பண்ணுவாங்க, குக்குங்க இதை கையில போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் குக்குங்களும் சேர்ந்து குக் பண்ணுவாங்க, இந்த கையை எடுத்துருவாங்க. மொத்தம் 3 வாட்டி 10 நிமிஷமா இதை அவங்க கையில போட்டு 3-5 நிமிஷம் அவங்க 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஹிண்ட்ரன்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுதுன்னா, என்னதான் இது உங்க வீட்டு சமையலா இருந்தாலும் பண்ண போறது என்னவோ கோமாளி தான். எதுல குக்கு பண்ணிருக்காங்க என்ன சொல்றேன்? குரேஷிங்க வா. 2 காதுல வாங்க போற நீ வா. அவருக்கு கரெக்ட்டா இருக்குப்பா. என்னோட பிஸி டைம்ல எதுக்கு என்ன இப்ப கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இந்த கையால இது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றல இது மட்டும் செய்யலாம் அப்படி சொல்றதுக்காக. உண்மையிலே அது வலிக்குது, அப்படி பண்ணாதீங்க. எங்க வலிக்குது? உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா என்ன சார் நினைப்பாங்க? என்ன சார் இது? நீ தான்டா ஜெயிச்ச. நீ சொன்ன மாதிரி அவரே அவர் அடிக்க வச்சிட்டல. போங்கடா வெளிய. அட்வான்டேஜை கஷ்டப்பட்டு முறுக்கு சுட்டு ஜெயிச்சதுக்காக ஆண்டிக்கும் முத்துக்கும் எந்த 10 நிமிஷம் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணீங்க. அந்த 45 நிமிஷத்துல கையை கைட்டி சமைங்க. ஐயா ஓகே, நீங்க எல்லாரும் உங்க ஹிண்ட்ரன்ஸ போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணோம். எல்லாம் உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. அண்ணே உனக்கு க்ளவுஸ் மாட்ட மாதிரிலாம் தெரியல, மருதாணி வச்ச மாதிரி தான் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஓகே, ஒரே ஒரு மெயின் டிஷ் கொடுக்க போறீங்க. அதுக்கு 45 minutes the timing. Your timing starts now. ஓகே, ஒரே ஒரு மெயின் டிஷ் கொடுக்க போறீங்க. அதுக்கு 45 minutes the timing. Your timing starts now. பச்சை மிளகாய் இந்த சகப்பு மிளகாய் அப்ப அந்த மல்லி சொல்லுவாங்க கொட்டா அந்த ஹோண்டா மல்லி தூள் இல்ல மல்லி இலை மல்லி இலை இல்ல மல்லியோட கொட்டா எஸ் ஹோண்டா எஃபம். ஒரே ஒரு கிரீன் சில்லி, ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம். இது மட்டும் எடுத்துருவாங்க இப்போதைக்கு. இவ்வளவு நாள் நான் வந்து அந்த பக்கம் இருந்து இன்கிரிடியன்ஸை கேட்டிருந்தேன். இப்ப பார்த்தா நான் இன்கிரிடியன்ஸ் சொல்றேன். ஓ மை காட். இப்போ நான் சொன்னல எடுத்து ஓடுறா எங்க பரா எங்கயா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சப்பா முடியல. ஐயா பேசி நிக்கறாங்க தெரியல, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. உள்ள போலாமாண்ணா? நீ போக கூடாது. இல்ல இவன் போனால இப்போ எல்லாரும் பேசுறாங்க, நான் போக மாட்டேன்றான். அவர் எல்லா ஐட்டமும் சொல்லிட்டாரு, நான் எடுத்துட்டு வர சொல்லி. எடுத்துட்டு போ, இதுல என்ன இருக்கு? இந்த இவெல்லாம் எதுவுமே சொல்ல வந்து எடுக்கல யாரையாவது. அட்வான்டேஜ் இது பண்ணது சந்தோஷம் தான். ஆனா அப்படியே மாத்திக்கிச்சு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபுட்டு இப்படி அது குமாலி கையில் இருக்கு, இப்போ நம்ம கையில் இல்லை. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்க போது பார்க்கலாம். இது இல்ல சிக்கன், இது நார்மல் சிக்கன். நம்மளுக்கு அந்த நான் சொன்னல கருங்கோழி இருக்கு. அண்ணே குரேஷ் அண்ணே, பெப்பர் பவுடர், கடலை மாவு. ஐயோ இப்பதான் புரியுது அவன் என்ன வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இதுதான் கருங்கோழியான்னு கேட்க சொன்னாரு எங்க குக்கு. ஏமா இவ்வளவு கருப்பா இருக்க கருங்கோழி தான் அது. போ கருப்பு கோழி கருப்பு கோழி தான். கருங்கோழி கருப்பா தான் இருக்கும். வெங்காயத்தை பீலர் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை எடுத்து அப்படி வந்துருச்சு. ஒரு பீலர் எடுத்துட்டு அப்புறம் கத்தி எடுக்க கூடாதா? என்ன பண்றீங்க? மிரப்பக்காய பன்னீர். மிரப்பக்காய பன்னீர். ஓ இது இந்தியன் தானா அது? ஆந்திரா. ஓ மிரப்பக்காய பன்னீர். ஆமா நம்ம மிரப்பக்காய. ஒரு டிஷ் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. மக்கள் ஓரளவு தெரியும், பேசிக் நாலேஜ் இருக்கறனால ஆந்திரா இந்திரான்னு பாப்பாரு. பசிக்குது நீங்க சொல்லும்போது. நல்லா இருக்குமா? தெரியலையே, நீங்க சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும். இதுக்கு முன்னாடியே நீ பண்ணது இல்லையா? உங்க வீட்ல வரும்போது. ஆனா வந்து இங்க எப்படி வரும்னு தெரியாது. கடவுள்லாம் என் கூட இருந்தா அது வந்து வொர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ஸ்ரேயா கோஷலே உங்களை சொல்லிட்டாங்க. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அந்த மல்லி அவங்க கிட்ட இருக்கு ஃபுல் மல்லி பாக்ஸ். மல்லி பாக்ஸ், மல்லி கூட வேணும். மல்லி பாக்ஸ் உள்ள அவங்க இல்ல. ஓகே, டேக் அண்ட் கிவ் பேக். ஓகே, அது கொஞ்சம் ஒரு நாள். Thank you. அண்ணா எனக்காக நாள் வச்சுக்கிறீங்களா மேல? நோ. நண்டு மிளகு மசாலா பண்ண போறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி வேலை இல்லாம இருக்கணும்னு அந்த டிஷ் எடுத்தது. ஐயோ எனக்காகயா? ஆமா ஆமா. அந்த வெங்காயமும் கட் பண்ணி போடு. அந்த வெங்காயம் அது இருக்கு பாரு. லெமன் கோகனட் மில்க் அவ்வளோதான். இப்போ நான் யோசிக்கிறேன், 2 தப்புன்னு எடுத்துருவோம். என்ன பண்ண போறா? என்னென்னமோ பண்றான் ஐயா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சார் கோகனட் மில்க் கேட்டார் சார்.
மில்க் இருக்கு கோகனட் தான் இல்ல இந்த கோகனட் மில்க் குடி. புகழு ஏய் சிபு என்ன பண்ற என்ன பண்ற ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காக லைன்ல நிக்கிறேன். ஏர்போர்ட்டா 2 ஸ்பூன் போடு. இப்பதான் வந்து எங்க அண்ணன் தான் எல்லாமே. எனக்கு எத்தனை அண்ணன் வந்தாலும் புகழ் அண்ணன் சொன்ன பொண்ணை போய் கலாய்க்கு. சரி புகழ் 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 ப்ளீஸ் விட்றாதீங்க புகழ். இது விட்றாதீங்க, உங்க பார்ட்னரை விட்றாதீங்க. மேடம் உங்க குக்கிங்கை விட்டுறாதீங்க. இப்போ நான் வந்து இப்போ இது 2ஆ போடணுமா 3ஆ போடணுமா? நோ 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 இருங்க, இது எப்படி பண்ணனும்னா இல்ல இதையும் பாதி பாதி இன்னும் பொடி பொடியா வேணுமா? எப்படி பாதி விட்டு எல்லாத்தையும் பாதி விட்டு. ஆக்சுவலி நான் என் வாழ்க்கையில வந்து கிச்சன் பக்கமே போனது இல்ல. பரவாயில்ல, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பண்ணலாம். நீங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்பி வாங்க. இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சீக்கிரம். ஒரு நிமிஷம். அது காஞ்சிரும், நீங்க ஃபயர் பண்ண உடனே அது காஞ்சிரும். ஓகே. தக்காளி இருக்குல, இது ஒரு ஓரமா வச்சிரு. இது அந்த பவுல்ல போடு. பன்னீர் அந்த குட்டி பவுல்ல போடு. பன்னீர் அந்த குட்டி பவுல்ல. நான் உன்னை எதுக்கு செலக்ட் பண்ண தெரியுமா? ஏன்? நீ வந்து உனக்கு புதுசா சும்மா ஒரு ஏதோ ஆர்வத்துல வந்திருக்க, உனக்கு குக்கிங்லாம் எதுவும் தெரியாது, அதனால வேலை கம்மியா கொடுப்ப, அதனால ஜாலியா இருக்கலாம் தான் உன்னை செலக்ட் பண்ணேன். நீ அண்ணா இவ்வளவு ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க. அண்ணே ப்ளீஸ் இப்போ என்ன பண்ணோம்? அந்த பன்னீர் எடுத்து அந்த பவுல்ல போடுனே. இந்த மேஜி சீஸ் எடுப்பா. செல்லம் இதா செல்லம். அது இல்லங்க. செல்லம் இது செல்லம். ரொம்ப சின்னது. ஜஸ்ட் half thingy. ஆஃப் திங்கியா? because ரொம்ப கரெக்ட்டா இதாயிடும். இங்க பாருங்க. சொன்னியா மேடம்? மேட்டி சின்ஸ் தானே வேணும் உனக்கு? சினிமன் தெரியாது உனக்கு? சினிமன் காமி. இது போதும். ஏய் லிட்டில் மோர். இன்னும் ஏச்சி அது என்ன பண்றடா நீ? ஐயோ. பாரு. சூப்பர். ஐயோ இதுதான் உனக்கு வேணும்ல. என்னப்பா நீங்க என்ன சார் பண்றீங்க இங்க? நான் என்ன பண்றேன்? பாதி சின்னமன் வேணும், நம்மளுக்கு வேணும் சின்னமன். எப்படியாது சின்ன வெங்காயமா? சின்னமன் 10 குச்சி. இது வந்து 10 இலை 10 குச்சி இருக்கு. 10 குச்சா? 10 குச்சி. ஐயோ ராமா, இப்போதான் எங்க டியூஷன் மிஸ் ஞாபகம் எனக்கு வருது. என்னைய வச்சு அவங்க ரொம்ப மாரடிப்பாங்க. அதை பண்ணு கத்தினே இருக்கேன் நினைச்சேன். இன்னைக்கு அந்த டியூஷன் மிஸ் பாவம்லாம் என்ன வந்து சேர்ந்துருச்சு. நான் அவங்கள மாதிரி கத்தினே இருக்கேன், அவன் ஜாலியாக இருக்கிறான். சரி அண்ணே, இதை போட்டு டாஸ் பண்ணேன். ஆட்டு நல்லா. மிளகாடி மட்டும் தான் போட்டுக்க, பரவாயில்லையா? உப்பு போட்டீங்களா? உப்பு கரெக்ட். உப்பு பண்ணு. இப்பவே கண்ணை கட்டுது சார். கோமாளியா இருக்கும்போது வாண்டடா போய் எல்லாத்துலயும் உப்பு போட்டவ, போன சீசன்ல தர்சனானாதே உப்பு போட்டவ, இப்ப போய் அவளோட சொந்த டிஷ்ல உப்பு போட மறந்துட்டான். இன்வெர்ட் நடிக்கிறியா? அட என்னங்க ஒரு வாரம் காதிலாம் கொட்டல, சொல்லு என்ன பண்ணணும்? சரி ஒரு பிஞ்சு. இப்ப எவ்வளவு போட்டேனே தெரியாது அதுல. அல்ல சரி ஒரு பிஞ்சு போடு. பத்தாது எனக்கு தெரியாது, நீங்க தான் சாப்பிட போறீங்க. ஏங்க இல்ல அப்படி ஒரே நிமிஷம் தான். எவ்வளவு பன்னீர் இருக்கு? ஐயோ அதே பாதி கொட்டிட்டேன். இல்ல ஆக்சுவலா தாங்க இன்னும் கொஞ்சம். ஓகே இது கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. ஸ்ரேயா கோஷல் ஃபேனு, நான் எப்படி உனக்கு இது பண்ணுவேன்? இது வந்து இது கை பக்குவோம் கரெக்டா வரும் பார். ஐயோ உனக்கு எப்படி வேணும்? அப்படி ஹொரிசான்டல் கட் பண்ணு. அரைக்கவா இல்ல இதுக்கா? ரெடி. என்ன சார் இந்த பீச்ல பலூன் விக்கிறவங்க கூட்டி வந்து என் பாவத்தை குடிக்கிறீங்க? நக்கி பாத்தியா? உப்பு இருக்கா பாரு. ஐயோ அம்மா, என்னாச்சு? நக்கி பாரு போ. சீஃப் கெஸ்ட் செஞ்சுட்டாருங்களே, அத நீங்க வந்து உப்பை கொட்டிட்டாரு. How do I tell you? உப்பு ஜாஸ்தி ஆச்சு. நான் தான் சொன்னேன்ல அவ்வளவு போட கூடாதுன்னு. ஒண்ணும் இல்ல, இப்ப தண்ணி என்ட்ரன்ஸ் எடுத்துடலாம். உப்பு ஹெவியா ஜாஸ்தி ஆச்சு. எதுல? பன்னீர்ல. நிஜமாலேவா? ஆமா, நீங்க நக்கி பாருங்க. ஏதோ தெரியாத மாதிரி பண்ணாதீங்க. நான் நிஜமாலே தெரியாது. உப்பு கம்மியா இருக்குன்னு. ஒரு நிமிஷம் நான் மேட்ச் பண்றேன், ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ குக் உங்க ஹிண்ட்ரன்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே இந்த வாமா, நீ கைய மாட்டிக்க. நீ கைய மாட்டு. செய்ய மாட்டா. நீ வாரமா போதும் பண்ணது. இங்க பாரு, போதும் பண்ணது. இங்க பாரு இது இந்த அதுல அந்த எதிர்த்து தண்ணி பிடிச்சி இல்ல தண்ணி பிடிச்சி அடுப்புல வை. ஐயோ காய்கறி எல்லாம் இஷ்ட ஷேப்புக்கு போயிதே. நல்ல மனசோட தான் ஹெல்ப் பண்ண வந்தா, சரியா? நீ என்னையே வந்து இது மாதிரி பண்ணாத. உப்பு கரிக்குது சார். ஆக்சுவலா கரிக்குது தான். ஆனா பன்னீர்ல இறங்காது, ஓகேவா? என்ன நம்பு. இந்த அண்ணனை நம்புமா? நானும் உனக்கு அண்ணன் தான், ஓகேவா? மூணாவது அண்ணனா என்ன? எத்தனாவது அண்ணன் உனக்கு? நான் எப்போ? அஞ்சாவது. அப்ப அஞ்சாவது அண்ணனை நம்பு, ஓகே? சமுத்திரக்கனி படம்லாம் பார்த்திருக்கியா? பாத்திருக்கேன். அவர் எவ்வளவு நல்லவர், அந்த மாதிரி தான் நானும், சரியா? பன்னீர்ல உப்பு இறங்கல இன்னும். இறங்கல. அதுதான் நான் சொல்றேன், ஐ அம் a chef. அவர்லாம் ஷெஃபே கிடையாது.
ஃபர்ஸ்ட் சொன்னதை கூட நான் யோசிச்சு ஏத்துப்பேன். ரெண்டாவது சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கிட்டா யோசிப்பேன். ஏன் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஒரு போனை வந்து எங்க வச்சாலும் வந்து நிக்கவே இல்லையா, கீழே கீழே விழுந்துருச்சான். அது ஏன்? ஏன் நீங்க தான் சொல்லணும். ஏன் தெரியலையே, சொல்லு நீயே ஏன்னா கேட்க. அதுல பேலன்ஸ் இல்லையா? இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க. ஓடி வா. இது என்னதுன்னு கத்திரிக்காய் கிரேவி. டேய் என்னடா பழக்குது? சார் கையை வச்சு மோந்து பாத்துறாரு. டிஷ்ஷா மோந்து பாத்துறாரு. மோந்து பாத்துறாரு. ஐயோ மோந்து பாத்தீங்க. மோந்து பாக்கல. மோந்து பாத்தீங்க கேமரா. மேடம் டிஷ் வந்து மோந்து பாத்துறாரு. மோந்து ஸ்மெல்லிங் Then come smell. இது ஸ்மெல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஐயோ எக்ஸலென்ட். மார்வெலஸ். பியூட்டிஃபுல். ஷெஃப் இங்க இருந்து என்னங்க பார்த்தா ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க மேலே ஏறி? இந்த இடமே அதுக்கு தான். ஏன்னா அங்க இருந்தா நீங்க திருட்டுத்தனமா ஏதாவது என்னென்ன பண்றீங்கல்ல. பண்றீங்கன்றது பாக்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு மேடையை போட்டுருக்கோம். நீங்க பண்ற சில்மிஷன்லாம் நான் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். அப்ப சில்மிஷத்தை பாருங்க. ஏய் நல்லா இருக்கீங்களா? என்னது என்ன நண்டு ஃப்ரையா? இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச நண்டு தான். அப்படியா? எதனால? ரொம்ப நண்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதை உடைச்சு வச்சிருக்கேன் பாரு. எப்படி உடைச்சிருக்கேன்? சரி ரியல் லைஃப்லயும் பண்ணுவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓகே உங்களோட 5 minutes முடிஞ்சிச்சு. எனக்கு அட்வான்டேஜ். ஆண்டி அண்ட் ஜிபி முத்து அவங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் 10 minutes எந்த ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம குக் பண்ண போறாங்க. ரைட். ஜிபி முத்து டிஷ் பேர் என்ன? கிசி என்ன பேரு? சிக்கன் கோழி குழம்பு. சிக்கன் கோழி குழம்பா? சிக்கன் கோழி குழம்பு. ஏதோ ஒரு மிஸ் பண்ணிருக்கேன். என்னது? தெரியல. ஏய் ஏதோ மிஸ் பண்ணிருக்கேன். என்னன்னு சொல்ல கரெக்டா யோசி. மறந்துட்டேன். என்னதானே? என்ன இல்ல? இல்ல என்ன? கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானயா. என்ன அக்கப்போர் பண்றாயா? பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். தவா விடு லைட் எடுத்து பத்த வை. பத்த வச்சறயா? ஆன் பண்ணிட்டு பத்த வைடா. இது திருப்புடா. இதுடா அப்பா வாயாலே சுளுக்கு எடுக்கறானே. ஜிபி முத்து டிஷ் பேர் என்ன? டிஷ் பேரு என்ன குழம்பு? யோ 4 வாட்டி கேட்டா 4 வாட்டி கேட்டு சொல்றேன். கோழி குழம்பு. கோழி. ஏய் வாடி. எதுக்கு நீங்க இருந்து அங்கே வர வரணும்? கோழி குழம்பு. அத சொல்றது பெரிய அது 5 வாட்டி கேக்குறேன். அத கோழி குழம்பு. ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பையலுலா. போடவா? போடு. என்ன அது பத்த வைக்கியா? சூடே ஆகலையே. அடுப்பு பத்த வச்சு வைக்கிறியா? பத்த வை. அந்த பக்கம் வைப்பா அடுப்ப. சும்மாடா. சுத்துப்பா. ஐயா நான் ஜிம்முதா. இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். தப்பா? வாய் வீசினோ கலங்கிர மாதிரி சொல்லிட்டாமா. பெயிர வருதாமா. எந்த ஒரு டிஷ்? எந்த ஒரு டிஷ்? சவுத் இந்தியனுங்க. சவுத் இந்தியன்ல 4 ஊர் இருக்கு. எந்த ஊரு? எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. ஏய் நம்ம பிரிக்க மாட்டோம்லடா சவுத் இந்தியாவை. எப்படிங்க நாங்க சவுத் இந்தியாவை என்னங்க? எங்க சவுத் இந்தியா அண்ணன் தம்பியா எப்படி என்ன ஊரு? என் மேல ஒரு கை வச்சுங்களே. என் அண்ணன் மேல கை வைப்பீங்களா? காலே வைப்பேன். நாங்களா கருப்பு அவர் வெள்ளை. யாரு? அண்ணா ஜிப்பிங்னா. ஏரியா கவுன்சிலர் மாதிரி வந்திருக்காருல அவர்தான் எங்க அண்ணன். என்னடா இல்ல டேய் செல்ல பர்ன் பண்ணிட்டேன். பர்ன் பண்ணல தங்கம். அவர் பாரு கீழ. செல்ல இவ்ளோ இப்படி பண்ணா என்னைய போட்டு நீயும் பண்ற இங்கேயும் பண்றாங்க. நான் இவனை போன் பண்ணா ஏய் இத வர என்ன பண்ணனும்? ஏங்க இல்லன்னா உன் பாவத்தை கொடுத்து. ஒரு ரொம்ப கை கழுவுறியாடா? என்ன சார் கலாய்க்குள்ள கை கழுவுறது? ஐயே ஷெஃப் இல்லங்க நான் கையை கழுவிட்டு தாங்க பண்றேன். ஏங்க ஐயையோ. இதங்க பண்ணணும். டேஸ்டிங் வந்தா பயமுத்துறாங்க தங்க. நீயும் பயந்து சாவற தங்கம். இது சாரி புகழ் நான் கல்யாணத்துக்கு. ஐயா சாமி நீ கல்யாணத்துக்கு வரவே சாமி நீ அஞ்சாம் தேதி இல்ல. என்னாச்சு? என்ன பண்ணறே? பாத்தப்ப ஒண்ணு பரவாயில்ல விடு. முத்து நம்மால. ஈன் பண்ணடா. இதா. அண்ணா இந்த கையை கட்டி போட்டுட்டாங்களே. என்ன சமைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் எங்க சமைக்கிறேன் அப்படின்னு விட மாட்டேங்கிறீங்களா? இதுக்கு அடி பிடிச்சிடாம. அண்ணா கொஞ்ச நேரம் கலர் பண்ணிடுங்கண்ணே. என்ன ரைஸ்? சோறு. சும்மா சைட் டிஷ். அது இது கிரேவி. என்ன பேரு? என்ன பேர் எனக்கு 5 வாட்டி கேட்டேன். 5வது வாட்டி கேட்டுக்கிறேன். பேர் என்ன பேரு? கோழி குழம்பு. கோழி குழம்பு தான். அது பேர் என்ன பேரு? அதான் யோ கோழி குழம்பு தான் என் பேரு. பின்ன கோழிக்கு என்ன பேர் வைப்பாங்க? ரீட்டா கோழி. கொஞ்சம் செட்டிநாடு இன்ஃப்ளூயன்ஸ். கொஞ்சம் செட்டிநாடு வருது அதுல செட்டிநாடுல என்ன மசாலா இருக்கு? ஜீரகம் மல்லி பட்டை அன்னாச்சிப்பூ மிளகு. நீ தற்கொலை பண்ணிக்கணியா? பிரான்ஸ்ல இருந்து வந்த பொண்ணு செட்டிநாடு மசாலா சொல்லுது. உனக்கு கோழி குழம்பு சொல்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. பேப்பையில லட்சுமி யாரு? அம்மா. ஓ
அப்ப பொண்டாட்டி பேரை கையில குத்தல இல்ல ஏன் நெஞ்சில இருக்கா சக்கரை இருக்கா சக்கரை இருக்கா சக்கரை ஏம்மா சக்கரை இல்ல தம்பி உன் மேல அக்கறை வேணாம் ஐயோ இந்த கவுண்ட் வந்துச்சு ஐ லைக் இட். அண்ணே சக்கரை இருக்கா சக்கரை இருக்கா மேல நிறைய அக்கறை இருக்கு ஐயோ சக்கரை இருக்கா சக்கரை இருக்கா சக்கரை இருக்கா ஏமா சக்கரை தேன் மிட்டாய் இருக்குது செத்த பயல மா நீ இப்படி என்கரேஜ் பண்ணே இருமா அவனை அவன் உனக்கு தான் வர போறான் ஏய் கரெக்டா டிஷ்ஷோட பேர் சொல்லு. நாடன் பிரான் சொல்லு. நாடன் மாடர்ன் பிராண்ட் ஐயோ மாடர்னே வருவீங்களாடா நீ சமைச்சிருக்கே இல்லையா முதல்ல? ஐயோ நான் வரேன் என்ன விட்டுடுங்க வாரே வா. ஓகே பெர்ஃபெக்ட் 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 கண் முன்னே எத்தனை நிலவு. ஏம்மா உன்னை குக்குன்னு தானே சர்டிஃபிகேட் காமிச்சேன் என்ன கால்ல எல்லாம் என்ன படுது ஏமா பாத்து சமைக்க கூடாதா? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு எரிப்பே இல்ல அப்ப இது கொண்டு போடலாம் எரிப்பே இல்ல காரம் இல்ல இவ்வளவு பெரிய கையை வச்சு சமையல் பண்ண மூதாள் நான் தான்டா. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே கம்மி பண்ணு போடு 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 அது நான் உருங்க கரண்டே போடுவேன் நீ போட சொல்றதுக்கு போடு பாத்துக்கலாம் சரி ஒரு பாட்டு படிங்க தமிழ் பாட்டு படிச்சுட்டே செய்யுங்க முடியாது நான் கம்மி சரி ஏதாவது ஒரு பாட்டு படிங்களே ஏசு ஒரு பாட்டு ஓ ஓ கிக்கை ஏறுதே சூப்பர் பாய் என்ன நடக்குதுங்க தமிழ் பாட்டு பாட சொல்ல கிக்கே ஏறுதா அங்க என்ன பார்வை அங்க என்ன போய் பேசணுமா போய் பேசுவாங்க வேடை தமிழ் பாட்டு கிக்கே ஏறுது இப்போ ஏகுது பாருங்க கிக்க கிக்கா ஆ மனம் என்னடா சிரிப்பு? தமிழ் பாட்டு பாட சொன்னா ஓ ஓ கிக்கு ஏறுதே நானும் ஊறுதே அது நான் பாத்துறேன் உன்னை எல்லாம் சொல்ல தோணுதே ஏய் என்ன டிஷ் செய்றாரு அவரு? ஓட்டேரி டிஷ்னு சொல்லுறான்பா ஓட்டே டிஷ் என்னது? தேங்காய் குருமாப்பா தேங்காய் குருமா. அம்மா அது பேர் என்ன சொன்னாரு இல்ல? ஸ்டூ கிண்டு 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 அடுத்து வந்து என்ன பண்ணா கறி போடணும், சிக்கன் போடணும். ஓகேவா? கிண்டு 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 கிண்டு. மதுரை ஸ்பெஷல் என்ன சொல்லு பேர் சொல்லு. அதுதான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டோமே என்ன ஸ்பெஷல் பேர் சிக்கன் என்ன? கிரேவி. சிக்கன் கிரேவி அதிக இவ்வளவு தேங்காய் பால் ஊத்திக்கிற? தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் ஊத்தி முந்திரி பருப்பு பேஸ்ட் போட்டு எது போடுகிற? மாட்டிக்கிட்டு கீரி புல்லு. எதுக்கு? ஊத்துறீங்க கறி குழம்பு ஊத்திட்டு ஆகணும். கறி குழம்பு இவ்வளவு ஊத்துவீங்க? கொஞ்சமா தான் ஊத்தி அரை கிலோ இல்லையே. கறி. கொஞ்சமா அப்ப கொஞ்சம் தூக்கி கீழே ஊத்திடா அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கிண்டு சரியா இருக்கும். சும்மா சொல்றாரு ஒரு நீ ஊத்து. இதெல்லாம் ரொம்ப ஓவர் டேய் என்னடா பண்ற? ஸ்மெல்ல அனுப்பிச்சோம் சார் என்ன பண்ணிருக்கீங்க நான் என்ன பண்ணிருக்கேன் நான் லவ் பண்ணிருக்கேன் ஏன் என்ன பண்ணிருக்கீங்க இது கத்திரிக்காய் காஞ்ச குழம்பு காஞ்ச குழம்பா ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றாங்க காஞ்ச குழம்பா கத்திரிக்காய் பிரிஞ்சால் காமிங்க கொஞ்ச நாள் தங்கம் வாவ் ஸ்மெல்லிங் குட் கையை குக்குன்னு எடுத்துட்டு வை. சமைக்காம இப்போ. உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துறேன், சமைக்கிறது உன் வேலை. கிண்டும் சேர்த்துருங்க. அவ வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன சுடுதான்னு அதை கையை விட்டு பார்ப்பான். கை விட்டு பாருங்க இப்படி பார்த்துட்டு. கையை விட்டு பார்ப்பா, அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவான் இதுவாக. ஓகே சக்சஸ். சக்சஸ் எஸ் வேணும்ல. அது என்னது? கோழி குழம்பு கோழி குழம்பு ஏன் கலர்ல இருக்கு? பாருங்க ஐயோ ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஏ சோளமுத்தா போச்சா செல்லாது மிஸ் ஆயிடுச்சு ஷெஃபோட முஞ்சி பாருங்க The onion is not cooked. எஸ் இட்ஸ் மிஸ் நாமா நான் ஃபெயிலியர் தான் என்னடி சொல்ற அப்ப ஃபெயிலியர் பண்ணி நீ இந்த குழம்பு இவ்வளவு வறுத்து எடுக்க மாதிரி போட்டு கிடந்துச்சு நீ இன்னும் போகலையா யாரை பிடிச்சில யாரை பிடிச்ச ச்சே நான் கோமாளியாவே இருந்திருக்கலாமானே இதை நான் சொன்னா திட்டுவேன், ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பேசுறம்ப. தர்ஷன் அண்ணனே பெரிய குக்கா வந்திருக்காரு, ஐயா அவர் வருவாருப்பா நம்மளும் அது மாதிரி வருவோம். நீடி பித்தில போட்டு அடிக்கிறீங்களா நீதானே அவனுக்கு சப்போர்ட் பண்ண போ. என்னடா பண்ணிட்டு இருக்கா வலிக்கலையே என்னடா பண்ற நேரடி அடினா நேரடி அடினா நேரா நீ வந்தவனா யாரு விட்டா இல்லன்னு பாக்குறியா விட்டா தங்கச்சி என்ன எப்படி விட்டா ஏய் தங்கச்சி இப்போ நான் அண்ணன் இங்க இருக்கவா ஜெயிலுக்கு போவா ஜெயிலுக்கு போடா சீ ஜெயிலுக்கு போடா சரி சரி போய் சாவுடா அப்படி என்ன சொல்ல நீ போடா என்ன ஆகுது இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு அவ்வளவு முடிஞ்சா முடிஞ்சா யா Did you hear it? We have done.
ஆனா நல்லாவே இல்லையே. அம்மா சிந்தாமணி சிக்கன் என்னம்மா? சிந்தாமணி சிக்கன் அந்த கொங்கு டிஷ் சார். அதான் தெரியும், கொங்கு டிஷ்னு தெரியாது எப்படி இருக்கணும். ஈரோடுல பள்ளிப்பாளையம் சிக்கனும் சிந்தாமணி சிக்கனும் அருமையாக ஒன்றா இருக்கும். அதையும் தண்ணி ஊற்றுனீங்க. யார் ஊற்ற சொன்னது? பாதி வந்து சிக்கனோட தண்ணி. இந்த கதையெல்லாம் போய் சொல்லக்கூடாது. தண்ணி ஊற்றிருக்கீங்க, ஏன் ஊற்றுனீங்க? கட்டுங்க, நான் கட்டுங்க. இட்ஸ் நைஸ். இட்ஸ் நைஸ். இட்ஸ் நைஸ் இன் ஸ்பூன் ஒன்லி. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இன்னும் காரமா இருக்கும். இன்னும் காரமா இருக்கும். இது கொஞ்சம் ஓரமா தான் இருக்கு. ஆல் குட். எக்ஸ்பிரஷன் பார்த்து பயந்துட்டேன் நான் இப்ப. சரி, நான் கொஞ்சம் நக்கி பார்க்கறேன். நைஸா? சாப்பாடு சூப்பரா. பேபி காட்டு. நைஸ். பேபி கடைக்குள்ள கடை விட முடியாது. நல்லா இருக்கு. மாப்பிள நாக்க கூட மாப்பிள. ஷெஃப் ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. தெரியல, நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். செல்லம் நல்லா இருக்கு செல்லம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பேபி அருமையா இருக்கு. இத கூட தான் நான் விடிய சாப்பிட்டேன். சாரி, என்னால எல்லா கோமாளியும் ஜாலியா இருக்காங்க. ஜாலியா இருக்காங்களா? என்ன மட்டும் வேலையா வாங்குறாரு. Okay, the countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சப்பாட். ஓகே, சூப்பர் குக்கிங், ஹாப்பி குக்கிங். Thank ரொம்ப you. அழகா பண்ணீங்க. இந்த டேஸ்டிங் பார்க்க நான் ரொம்ப ஆர்வலா காத்துட்டு இருக்கேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே. ரன் பேபி ரன். ஓ, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு இப்போ ஞாபகம் இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த படத்துல வந்து ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்து வரலான்னு? எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், அந்த வீட்டில் விசேஷம் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக ஃபேமிலியோட பார்க்குற படம் எடுக்கணும், ஃபேமிலியோட பார்க்குற படம் எடுக்கணும்னா அதே மாதிரி அதே காமெடி ஜோனில் படம் இன்னொன்று எடுக்க வேண்டாம், அதில் நடிக்க வேணாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு த்ரில்லர் வந்தது. என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே படத்தை அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நான் படம் பார்த்துட்டேன். ஃபேமிலியோட பார்க்குற ஒரு ப்ராப்பர் த்ரில்லராக இருக்கும் அண்ட் பீப்புள் will have a good time watching it. அண்ட் தேட்டரில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 2 hours வந்து they will யார் என்ன அப்படின்னு எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்கும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். சூப்பர். மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் வந்து சாம் சிஎஸ். படத்தில் ஸ்பெஷல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில போய் நான் த்ரில்லர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சூப்பர்ண்ணா கண்டிப்பா. ஹீரோயின் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க. ஓ, வெரி குட். ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் ஈஷா தல்வார் அப்படின்னு ஒரு ஆக்டர், அவங்க ஏற்கனவே தமிழ்லையும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்மிருதி வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு, அதோ ஸ்மிருதி வெங்கட்டோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிறார். ராஜ் ஐயப்பா நடிச்சிருக்காரு. பாலா இருக்காரு. அண்ட் நீங்க எல்லாரும் உங்க டீமா வந்து குக் வித் கோமாளிலேருந்து ரன் பேபி ரன் பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ப்ளீஸ் வாட்ச் ரன் பேபி ரன் in theaters. Okay, without any delay, let's go for the tasting with Kale Anna and Monisha. ஐயோ, ஸ்டார்டிங் ஏவா. Vichitra ma'am and Sunita. சார் நண்டு மிளகு மசாலா சார். மதுரை சிக்கன் கிரேவி. மிஸ்டர் காளையன் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்கன் கறி. இட்ஸ் வெரி நைஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன இது என்னென்னா கொஞ்சம் காரமாக இருக்குது. மற்றபடி வந்து ஐ லவ் த கிரேவி. கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். திக்காக இருக்கிறதால கொஞ்சம் போரிங் கன்சி நல்லா இருந்திருக்கும். சிக்கன் அழகாக வெந்திருக்கு. டேஸ்ட் சூப்பர், வெரி நைஸ். விசித்ரா மேடம் டாப் நாச். டாப் நாட்ச் வாங்கிட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு அது? கிராப் மசாலா சூப்பர். தேங்க்யூ சார். அந்த மசாலா உள்ளே வந்து இறங்கியிருக்கு, அதை ஃப்ளஷில் இறங்கியிருக்கு, ஜெல்லாக இருக்குது. கொரியாண்டர் அரைச்சி விட்டு போட்டிருக்கீங்க, அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. பெப்பரும் அந்த கொரியாண்டர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இட் இஸ் ரியலி குட். அதாவது அந்த ஃப்ளஷோடு சாப்பிடும்போது அதை நாக்கில் நிற்கிது. அதே மாதிரி நீங்கள் ஃபைனலாக ஃபினிஷிங் டச் வந்து ஒரு 2 drops ஆஃப் கோகனட் மில்க் ஆட் பண்ணிருக்கீங்க. மைண்ட் ப்ளோயிங். ஸோ ஒன்லி திங் இஸ் அப்படியே சாப்பிடலாமான்னு தோணுது. அந்தளவுக்கு அந்த கிராப் வந்து வெந்த விதம் சூப்பர். ஓகே, டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது ஆண்டி அண்ட் ஜிபி மூத்தண்ண, விஷால் அண்ட் சிலமன் சிவா. வாங்க. இந்த டிஷ்ஷோட பேர் எதுக்கு வச்சோம்? இது பேர் என்ன? டிஷ்ஷோட பேர் சிக்கன் சீரை இருந்தது. மறந்துட்டியா? ஃபெலியர் சிக்கன். ஃபெயிலியர் சிக்கன். வெரி இன்ட்ரஸ்டிங். நாசமா போன சிக்கன் கோழி குழம்பு. அதாவது எனக்கு நீங்கள் சொன்னது சிக்கன் செட்டிநாடு,
எஸ் இப்போ சொல்றது ஃபெயிலியர் சிக்கன். ஆமா கண்டிப்பா. ஏய் வை தெரியல அதுல நிறைய விஷயம் தப்பா போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓ தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃபோர்ட்டுக்கு சல்யூட். விஷால் சார் உங்க டிஷ் பேர் சொல்லுங்க விஷால். நாடன் ப்ரான் வித் மலபார் ப்ரான் கிரேவி. என்ன நாடன் ப்ரான் என்ன சொல்ல வரீங்க நீங்க? மாடர்ன் பிரான். டேய் நீ இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவனே சொல்றான் மாடர்ன் பிரான். மாடர்ன் பிரான்னா என்னடா சொல்றா? மாடர்ன் பிரான் எறா தொக்கு சார் இது. அப்படினா என்ன? இப்போதைய ட்ரெண்ட்ல மாடர்னா செய்யறது சார் இது. அதனால மாடர்ன். அதனால அது மாடர்ன் பிரான். எனக்கு இவனுக்கு சம்மந்தம். இவ்வளவு பண்ணி நல்லா வந்திருக்குல்ல சார், அதான் எனக்கு சார். அவன் ஒன்றும் சொல்லவே இல்லடா. நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்குது. இல்ல சார் அந்த சிக்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல சார், அதான் நல்லா வந்துச்சுல. யதார்த்தத்தை பேசிட்டான். இல்ல கிரேவி நல்லா வந்திருக்கு. ப்ரான் தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். ஸ்லைட்லி இஸ் ஓவர் குக். தி ப்ராடக்ட் இட்ஸ் கம் அவுட் குட். குட் பை. ஆக்சுவலி வந்து இல்ல ஒரு நல்ல ஒரு டிஷ் வந்திருக்கு, யாரா பண்ணி கொடுத்துருங்கன்னா அது என் மச்சானுக்கு ஊட்டாம நான் போக மாட்டேன். ஓகே. அதுவும் ஜிபி முத்து ஆசையா பண்ணியிருக்காப்புல, அதை வந்து கொடுத்தே ஆகணுன்றாங்க. ஓகே டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது ஸ்வஷ்டி, புகழ், ராஜயப்பா அண்ட் ரவீனா. வாங்க. அது வந்து சிக்கன் சிந்தாமணி. ஓகே இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லுங்க புகழ். த பிரிஞ்சால் கிரேவி. பிரிஞ்சால் கிரேவி. அட பாவி, பேர் என்ன? ஹே டூ கேர்ள்ஸ். இது ரெண்டும் தெரியல, ஆரம்பிச்சு விட்டா போதும். ஆமா ஆமா, நீ எது வேணா சொல்லலாம். இந்த டிஷ்ல சசிமி சீட்ஸ் ஆட் பண்ணீங்களா? யாரு? யா ஆமா. இல்ல அதாவது எள்ளு இருக்குல்ல, எள்ளு. ஆமா எள்ளு ஆட் பண்ணிருக்கோமே. டேஸ்ட் பண்றப்ப தெரியலங்களா உங்களுக்கு? நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, அதான் எள்ளு ஆட் பண்ணியா இல்லையா? பண்ணிருக்கு. வேற ஏதோ பண்ணிருக்க இல்ல? எள்ளு தான் பண்ணிருக்கு. எள்ளுக்கு பதிலா வெந்தயம் ஆட் பண்ணிருக்கீங்க. எள்ளு எடுத்து பாபு. தவறு. என்னது? பரதேசி நாய. அது மெலன் சீட்ஸ். அது யாரு? மெலன் சீட்ஸ். நீங்க ஒயிட் கலர்ல தான சொல்றீங்க? நம்ம பார்த்தோம்ல. பார்க்கல. ஓகே, அது தேவைப்படாது. டப்பா எடுத்து நான் மாட்டேன். டேய் 10 செகண்ட்ல எடுத்துடா. என்ன வேணும் உங்களுக்கு? 10 செகண்ட். எனக்கு கொண்டு வரடா, நீ போடு. செசமி நீ போட்டு சொன்னல. டேய் மாப்ள, அந்த செசமி சீடு அந்த இன்னொன்னு அங்க எங்கடா போற? எவ்வளவு பொறுப்பான பையன் பாத்தீங்களாப்பா? இது என்னது? இது என்னது? இது மெலன் சீடு. அத தான் சொன்னா மிளகு சீடு தான் போட்டேன்ட்டு. அப்ப செசமி சீட் போடுங்க. யாரு? செசர்மெண்டா? அப்பா இது என்னங்கப்பா? எதையா போட்டு இது ஏன்டா மெலன் சீடு. இது மெலன் சீடா? ஆமா. இது போடணுமா இல்லையா இதுக்கு? இல்ல. இது போடல. போட வேண்டாம். அப்படியே அங்க இருந்து போடுங்க. அப்படியே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கதான். அப்பா எப்படி உன் ட்ராலில வந்துச்சு? இப்போ எடுத்து வந்தல சாமான் எடுத்து வந்தல. ஆமா. அந்த ட்ராலில எப்படி வந்துச்சு? அப்பா இது பேர் என்னது? மெலன் சீடா? என்ன கேக்குற நீ சொல்லு. நான் கேக்கலப்பா, இது பேர் மெலன் சீடா என்னது? இந்த பாட்டில் என்ன வச்சிருக்கீங்களா? அது மெலன் சீட். அது பா குழப்பாதீங்கப்பா, பாம்பா ஃபர்ஸ்ட் டைம் பா. ஆக்சுவலா நீங்க எல்லாரும் போட்டது கேமரா கரெக்ட். பாருங்க. எள்ளு தான் போட்டீங்க. கரெக்டா சொன்ன புகழ பிராங்க் பண்றதுக்கோசம் பண்ணோம். மெலன் சீட் இதுல கிடையாது. செசமி சீட் தான் கரெக்ட். அந்த சொன்ன பயப்படும். ஆனா இந்த டிஷ் நல்லா வந்திருக்கு. கசக்குது. அது வெந்தயம் கொஞ்சம் கூட இருக்கிறதால கொஞ்சம் கசக்குது. இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் தி கிரேவி இஸ் வெரி குட். அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. ஒன்லி திங் இஸ் ஸ்லைட்லி தி பிட்டர்னஸ். நான் வந்து கிட்ட சொன்னேன்ல போய்ட்டு கசக்குதுன்னு சொன்னேன்ல. ஆமா, அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், கமெண்ட்ல எதுவும் சொல்லாதீங்க. வெந்தயம் மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறதால இந்த கிரேவி கொஞ்சம் கசக்குது. அதர்வைஸ் ஃபேண்டாஸ்டிக். வெரி நைஸ். வெரி குட் எஃபர்ட். தென் சிந்தாமணி சிக்கன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து அந்த சிந்தாமணி சிக்கன் அப்படின்னு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், சிக்கன் சாஃப்டாக இருக்கணும். இட்ஸ் ஆக்சுவலி கொங்கு டிஷ். அது ஈரோட்டில் ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மோர் ஆஃப் மசாலா. அது நிறைய அது காஞ்ச மிளகா, வெங்காயம் நிறைய போட்டிருக்கீங்க. அதில் என்ன ஆயிடுச்சு, அந்த சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சு. காரம் ஜாஸ்தி தெரியுது. அந்த டேஸ்ட் எனக்கு வந்து வரல. மெயின் டாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் எடுத்து வந்து கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். யூ வில் டூ பெட்டர். ஐ நோ தட் யூ வில் டூ பெட்டர். வெரி குட். ஓகே டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது சிவாங்கி அண்ட் குரேஷி, ஷெரின் அண்ட் தீபன். ஐயோ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் மிரப்பக்காய பன்னீர். ஆனா இப்போ அது டொமேட்டோ பன்னீர். பெப்பர் சிக்கன்,
ஐயோ என்னையா கோழி செமையா வெந்திருக்கு என்னப்பா சூப்பரா இருக்கு இந்த டிஷ். டேஸ்ட் சிக்கன் இஸ் வெல் குக். ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்க, இது பேர் மிளகு சிக்கனா லெமன் சிக்கன்? சார் இது ஆக்சுவலி வந்து பெப்பர் சிக்கன் தான், ஆனா லெமன் கொஞ்சம் இல்ல தூக்கலாயிடுச்சு அவ்வளவுதான். பெப்பர் சிக்கன் சொன்னா யூ நாட் டன் ஜஸ்டிஸ். ஓகே. ஏன்னா அந்த பெப்பர் வந்து தூக்கலா இல்ல. ஓகே. அந்த பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. ஆனா அந்த டேஸ்ட் இஸ் வெரி குட். பெப்பர் கம்மியா இருக்கு. ஓகே. whereas லெமன் சிக்கன்னா லெமன் டேஸ்ட் இஸ் வெரி குட் ரா. அடுத்த எபிசோட் வாங்க. ஆக்சுவலா இந்த லெமன் சிக்கன் லெமன் பெப்பர் சிக்கன் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். ஏங்க நீ உங்களுக்கு யாருங்க கை கொடுக்குறீங்க? போங்க போயிட்டு குக் அனுப்புங்க. அடுத்த வாரம் வாங்க பிரதர். சார் நீங்க பாராட்டுறீங்க, இவன் தான் சார் போயிட்டு மெயினா அப்பலானா இந்த கன்சிஸ்டன்சி தான் புரியணும். போறீங்க. ஆமா இங்க பாருங்க சில நேரத்துல இருடா பேச விடுறா. சீஃப் கெஸ்ட் தானே கூப்பிட்டீங்க. படத்தை பத்தி 2 வாட்டி தான் பேசிருக்கேன். இத பத்தி என்ன பேச விடுங்க. பாருங்க நார்மலா ஷெஃப் நிறைய வீட்ல அப்பலாம் பொரிக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி இந்த ஃப்ளேம்ல வச்சாங்கன்னா ஆரஞ்சு கலர்ல வரும். பாத்திருக்கீங்களா? ஆனா பாத்தீங்களா இங்க கன்சிஸ்டன்சி ஆவே இல்ல. சட்டியில இருக்கிற கடைசி கிரேவி வரைக்கும் வழிச்சு ஒரு ரைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல இருந்து இது பாரம்பரியம். இது இப்ப புகழுங்க. அது பேர் சரியா சொல்லல. ஐ டோன்ட் அக்ரி வித். சரி இண்டஸ்ட்ரியல் நாட் அக்ரிங். 26 எபிசோட்ஸ்ல இதே மாதிரி கத்துக்கிட்டு நீங்க தான் டைட்டில் வின்னர். இந்த பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி லைக். எனக்கு ரொம்ப பிடிச்சது பன்னீர் குக்கா இருக்கிறது, மேலே இருக்கிற கோட்டிங், சீசனிங். நீங்கள் உப்பு கம்மி ஜாஸ்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, பட் அதில் டேஸ்ட் பண்ணும்போது எதுவுமே தெரியல. நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அதில் இம்ப்ரூவ் பண்ணுறது வேண்டியது அப்படின்னா மேபி டொமேட்டோ வேண்டாம், அதில் வேண்டாம். சிவாங்கி பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது கிஷோர் ராஜ்குமார் அண்ட் ஓட்டேரி சிவா. ஓகே, இந்த டிஷ்ஷோட பேர் என்ன சொல்லுங்க? வெஜிடபிள் ஷூ. என்ன ஷூ லேஸ்ன்ட்டு புரியல. கேரளா வெஜிடபிள் ஷூ. ரெண்டு காரத்துக்கு எப்படி வந்துச்சு? காரம் இல்ல. காரமே போடல. காரெல்லாம் காரம் இருக்கானா? எல்லாம் சாப்பிடலாம்ப்பா. காரமே இல்ல. சாப்பிட்டு பாருங்க சார். தேவலாம் பேசாங்க சார். சாப்பிட்டு பேசுங்க சார். சாப்பிட்டு பேசுங்க. இருந்தா பேசுங்க. இவ்வளோ இன்ட்ரென்ஸ் வச்சு நான் சமைக்கிறது இதுக்காக கொஞ்சம் பார்த்து மார்க் கொடுத்துருக்கேன். சரி சார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டியூஸ் ஐவ் ஹேட். வாவ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டியூ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ ஸ்டியூ இஸ் ஜிஞ்சரோட ஃப்ளேவர், கிரீன் சில்லியோட ஃப்ளேவர், தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர், அதுக்கப்புறமா கருவேப்பிலோட ஃப்ளேவர். இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். காய்கறி மட்டும் 50% தான் வந்துருக்கு. எல்லா காய்கறியும் கேரட்டு, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, பீன்ஸ் இது 4மே வேகலை. பட் சாஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த மேலே இருக்கிற அந்த பெப்பருடைய ஃப்ளேவர் என்னென்ன போடணுமோ ஒரு கேரளா ஸ்டூவில் எல்லாமே போட்டிருக்கீங்க. பியூட்டிஃபுல். வாவ் வாவ் வாவ். லான்ச் வீக் அது ஃபர்ஸ்ட் வீக்ன்ற மாதிரியே ஃபீல் பண்ணாத அளவுக்கு குக்கிங்லயும் சரி ஃபன்லயும் சரி வேற லெவல்ல இந்த வாரம் போச்சு. தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த வாரத்தோட குக்கிங்கை பேஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் டீமை சூஸ் பண்ண போறோம். அண்ட் அந்த டீம் யாரு, அந்த டீமுக்கு கிடைக்க போற விஷயம் என்ன அப்படின்றதெல்லாம் ஷெஃப் பட் சார் சொல்லுவார். வின் பண்ண போற டீம்ல இருக்கிற குக்குக்கும் கோமாளிக்கும் கிடைக்க போறது ஒரு மைக்ரோவேவ் ஓவன் ஈச். வாவ். செஃப் ஃபர்ஸ்ட் வீக் இனாகரல் வீக். நம்மதா ரொம்ப நல்லா இருந்தது. டாப் நாச்சார்னு சொன்னது வந்து நண்டு மசாலா, நண்டு கொத்தமல்லி பெப்பர் ஃப்ரை சொன்னாங்க. அந்த மைக்ரோ வின் பண்ற டீம் விசித்ரா சுனிதா. வெரி லக்கி ஃபார் மீ. ரொம்ப லக்கு. போன சீசனோட பேரை நான் காப்பாத்திட்டேன். எனக்கு தெரிஞ்சு சுனிதா ஆல்வேஸ் லக்கி. என்ன அதிகமா டென்ஷன் பண்ணாம ரொம்ப காமா, என்னைய விட ரொம்ப காமா பண்ணாங்க. ஆமா, என்ன எலிமினேட் ஆகிறது குக்கு தான். நான் டென்ஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லான்ச் வீக்லயே நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மைக்ரோவேவ் வின் பண்ணிருக்கீங்க. அண்ணே ரன் பேபி ரன். அவர் முழு கதையை சொல்லிட்டு வர்றான். இப்போ நான் கேட்டேன். I had a great time. ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இருந்த ஒரு இடமா இருந்தது. Thank you so much.
We also enjoy நான் a lot. இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கேன்னு சொல்றேன். பட் ஆனா உண்மையிலேயே டிவில அடுத்த கொஞ்ச நாளைக்கு 6 மாசத்துக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்க போறேன்னு நினைக்கும் போது ஐம் வெரி எக்ஸைட்டட். ஆல் தி பெஸ்ட் உங்க எல்லாருக்கும். அண்ட் புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்த ஷோ வந்து ஒரு 2 வருஷம் அந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேரை பயங்கர சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு, இன்ஃபேக்ட் நார்மலாக வச்சுக்கிட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் அதில் நானும் இருக்கேன். ஏன் இவ்வளோ கனெக்ட், ஏன் இவ்வளோ பேசுகிறேன் இதில் வந்து அப்படின்னா, ஐ ஃபீல் திஸ் இஸ் மை ஷோ. ரன் பேபி ரன் February 3rd தியேட்டரில் வருது. பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஷெஃப். ஆனால் கண்டிப்பாக எங்கள் எல்லார் சார்பாகவும் ரன் பேபி ரன் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து உங்கள் கெரியரில் நீங்கள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இன்னும் நிறைய இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுன்றதுக்காக எங்கள் டீம் மொத்த சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையட்டும். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். நன்றி. ஓகே see you guys. தேங்க்யூ so much. Bye. தேங்க்யூ பாய். ஸோ இன்னைக்கு இந்த ஜாலியான நோட்டோட நம்மலாம் கிளம்பிடலாம். ஸோ மீண்டும் உங்கள் எல்லாரும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹோல் குக் வித் கோமாளி டீம். இது விடியம் ஃபார் த ஜாய் ஆஃப் குக்கிங் வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4 பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் மற்றும் கார்டியா அட்வான்ஸ் கடல் எண்ணெய், கோ பிரசன்டட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் அண்ட் இன்னோவா.